செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வந்து காலனியை தூக்கி வீசினாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறார். விஜய பிடிக்காத ஒருத்தர் இருந்தா கூட வந்து கட்டாயம் எரியும். வந்தவங்க பூரா விஜய் ஃபேன். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன கூட மாற்று கட்சிக்காரங்க வருவாங்க, அந்த கூட்டத்துல தெரியாதுங்கிற தேர்ல செய்வாங்க. ஆனா ஒரு விஜய் ரசிகன் கனவுல கூட அப்படி ரசிகன் எதிர்பார்க்கலாம், கனவுளோட செய்ய மாட்டான். அந்த அஜித் ரசிகர்கள் எதிர்த்து இருந்த காலம் போயிடுச்சு. அந்த ஜோன்ல வெளியிட்டு வேற ஏரியாக்கு வந்துட்டார். அப்ப அஜித் ரசிகர்கள் செஞ்சிருப்பாங்கிற கேள்வி கூட அங்க கிடையாது. அவர் கம்ப்ளீட்டா வந்து பொலிட்டிக்கல் அரினால பண்ணிக்கிறார். அப்ப இந்த ஏரியா தவிர வேற யோசிக்கிறது நம்ம வந்து தன் தலைவன் மேல ஒருத்தர் செய்யவே மாட்டான். ஒரு மனசாட்சி வராதுங்க. நீங்க ஆர்கனைஸ் பண்ணி பண்ணா கூட நீ அடிப்பா. நம்ம பொலிட்டிக்கல் பண்ண நான் எப்படி உங்க மேல சொல்லுவான். உங்களுக்கு புரியுங்களா? விஜய் ஏற்பாடு பண்றான்னு வச்சுங்க, எப்பா நீ செருப்பு நல்லா ஜாலியா இருக்கும் செய்ய மாட்டேன் தொண்டை. அவன் தான் தொண்டை சூப்பர் தலைவான அவன் வந்து சைடு ஆர்டிஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவன் சொல்லி வந்து அது நடக்க போறது இல்லை. அப்ப கட்டாயமா செருப்படியோ கல்வீச்சோ இது எல்லாமே வந்து மற்றவர்கள் செஞ்சிருப்பாங்க. அதை காவல்துறை விசாரணை யார் அப்படிங்கிறவங்க.